மகிழ் செறிய பள்ளக்கு அசைந்தாட பள்ளக்கு அசைந்தாட பைந்தென்றல் இசைப்பாட சொல்லில்ல சுவை ஊட்டி சிரிக்கின்றாள் என் தமிழன்னை. உயிர் கொடுத்தவள் தாயாயினும் உணர்வு கொடுத்த என் தமிழன்னையை வணங்கி உணர்வு கொடுத்த என் தமிழன்னையை வணங்கி தொடங்குகின்றேன் என் உரையை. நம்மில் பலருக்கு ஆகஸ்ட் 15ற்கும் ஜனவரி 26க்கும் என்னதான் வித்தியாசம் என்று தெரியாது. ஜனவரி 26 குடியரசு தினம். என்னதான் சிறப்பு? அரசர்கள் காலத்தில் தவறு செய்பவனுக்கு தீர்ப்பளிக்கும் பொறுப்பு அரசனுடையது. அரசன் சொல்வதை அப்படியே மக்கள் ஏற்றனர். தண்டனைகளும் சட்டங்களும் அரசரை சார்ந்தே இருந்தது. ஆனால் இன்றைய சூழலில் ஜனநாயக இந்தியாவில் அனைவருமே அரசர்கள் தானே. ஆளுக்கு ஒரு சட்டம் சாத்தியமில்லை அல்லவா? ஆக நம் இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் ஒரே சட்டம். அதுவே இந்திய அரசியலமைப்பு சட்டமாகும். இந்த சட்டத்தில் அரசனும் ஆண்டியும் சமமே. ஆமாம், இந்த சட்ட புத்தகத்தை எதிலிருந்து எடுத்திருப்பார்கள்? 1, 2 அல்ல, மொத்தம் 62 நாடுகளிலிருந்து சட்டங்களை படித்து ஆராய்ந்து அதிலிருந்து இந்தியாவிற்கு பொருத்தமான சட்டங்களை வகுத்தனர் நம் அரசியல் மேதைகள். சட்டமேதை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை டாக்டர் அம்பேத்கரால் வடிவமைக்கப்பட்டு பிரேம் நரேனால் கையெழுத்து பிரதிகள் சுமார் 64 லட்சம் ரூபாய் செலவில் 1949ஆம் ஆண்டு நவம்பர் 29ஆம் தேதி சட்ட புத்தகம் தன்னை அரங்கேற்றம் செய்தது. இந்தியாவில் பாமரனுக்கும் பரம்பரை செல்வந்தனருக்கும் ஒரே சட்டம். இந்திய முக்கிய முதல் தலைவர், பிரதம மந்திரியும் பிரதம அமைச்சரும் இதனில் அடங்குவர். யாருக்கும் விதிவிலக்கல்ல. இந்திய குடிகளை ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்த இந்நாளே குடியரசு தின நாள். ஆமாம், நவம்பர் 29 என்று சொன்னேன் அல்லவா? அப்போது குடியரசு தினத்தை நவம்பர் 29 தானே கொண்டாடிருக்க வேண்டும். ஏன் ஜனவரி 26 கொண்டாடுகிறோம்? இதையும் காதில் வாங்கி போட்டுக் கொள்ளுங்கள். நாம் சுதந்திரம் பெறும்போது பாரதியார் உயிரோடு இல்லை. ஆனால் சுதந்திரம் பெறும் முன்னே ஆடுவோமே பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என சுதந்திரத்தை கொண்டாடினர். அதை போலவே நம் தேச தலைவர்களும் ஜனவரி 26 1930 கிடைக்காத ஞானக்கனியான சுதந்திரம் கிடைத்து விட்டதென சுதந்திர பண்டிகையை தங்களுக்குள்ளே கொண்டாடினர். ஸ்வராஜ் டே என வரலாறு போற்றும் அந்த நாளையும் அந்த தலைவர்களையும் மறவாமல் இருக்கத்தான் ஜனவரி 26 கொண்டாடுகிறோம். கொடிப்பாடல் பாடுவதாலும் கொடிக்கு வணக்கம் சொல்வதாலும் மட்டும் நம் நம்மால் எல்லையிட முடியாது. அது மண்ணிற்குள் ஊன்றிய உரம், உயிருக்குள் ஊற்றெடுக்கும் அருவி, என் பாட்டன்கள் சிந்திய ரத்தத்தின் சாறு. இந்திய தேசத்திற்கு இன்றும் ரத்தம் சிந்தும் பல அமரர்களின் பெருமை. பெற்ற தாய்க்கும் நன்றி கடன் மறவாது. என் தாய்க்கும் எனக்கும் சேர்த்து இடமளித்த என் தேசத்திற்கும் நன்றி கடன் மறவாது. கிடைத்த வாழ்வை நாட்டிற்காக வாழ்வோம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.